சார், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் 3 கேள்விகளை கேட்டிருக்காரு சார். அதாவது அரசியலமைப்பினுடைய இறுதி விளக்கம் தரக்கூடிய இடமாக உச்சநீதிமன்றம் தான் இருக்கிறது. இந்த கேள்விகளின் மூலம் அந்த அதிகாரத்தை சவால் விடுப்பது போல இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அது அந்த அளவோடு நிறுத்திக்கிட்டு ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயம் செய்வதில் ஆட்சேபனை ஏன் உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. 2, மசோதா ஒப்புதலில் காலவரையற்ற தாமதங்களை அனுமதிப்பதன் மூலமாக பாஜக ஆளுநர்களுக்கு இந்த விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தடையை நியாயப்படுத்த விரும்புகிறதா? 2வது, பாஜக இல்லாத மாநிலங்களை, அந்த மாநில சட்டமன்றங்களை ஆளுநர் மூலமாக முடக்குவதற்கு மத்திய அரசு விரும்புகிறதா அப்படின்ட்டு ஒரு 3 கேள்வி. இது நீங்கள் காலாகாலமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போ தூத்துக்குடி செல்வம் சொன்னது போல, சார் சொன்னது போல 143 அந்த பிரிவின் கீழே குடியரசுத் தலைவர் என்ன வேணா கேட்கலாம் அப்படின்னு சார் சொல்ல. கரெக்டு தானே சார்? என்ன வேணா கேட்பதற்கு அவருக்கு விருப்ப உரிமை இருக்கு. அதனால தான் இந்த முதல் கேள்வியெல்லாம் மிக சாதாரணமாக இருக்கிறது. இதற்கான விளக்கங்கள் அந்த தீர்ப்பிலேயே இருக்கு. ஆனாலும் கூட ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்களேன்ட்டு எங்களுக்கே கூட தோணுது. நீங்க இந்த கேள்விகளை ஒரு பிரசிடென்ட் ஆஃபீஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிட்ட சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொள்ள கேட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சாதாரண அளவில் இதை எடுத்துக்கொள்ளாமல் மிக கடுமையாக ரியாக்ட் பண்ணி இதுக்கு மாநிலங்கள் எல்லாம், பல மாநிலங்கள் முதலமைச்சர்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்கிற அளவிற்கு நீங்கள் கோரிக்கை வைக்க என்ன காரணம்? என்ன காரணம்னா, சாதாரணமாக நான் எதுவும் தப்பா ஒண்ணு உங்ககிட்ட கேட்கல. நீங்க கேட்டது கரெக்ட். நான் என்ன சொல்ல வரேன், கிளியரா இருக்கு. அதாவது எங்க முதல்வர், நம்ம முதல்வர், எங்க தலைவர் கேட்டது என்பது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய அவருடைய நம்பிக்கையும் உறுதிப்பாடும். அது மக்களுக்காக இருப்பது. இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக அரசு. இதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவரவர்களுக்கு உரிய அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலையில் தான் இதை பார்க்கணுமே தவிர, அவர் கேட்குறதுல கேள்வியில் அழகாக கேட்டார் பாருங்க, ஒரு பிரசிடெண்ட்டு, ஒரு கவர்னர், இவங்க யார்? அப்படியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்துக்கு, மத்திய மாநில அரசாங்கத்துக்கு எல்லாத்துக்குமே பிரதிநிதிகள் இருக்காங்க. அதற்கான அரசு இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, அவங்களுடைய கேபினெட்டு எல்லாமே இருந்து செயல்படுறாங்க, சட்டங்களை கொண்டு வராங்க. நீங்கள் 2 பேரும் என்ன, உங்களுக்கான நிலைகள் என்னன்னும் போது, பிரசிடெண்ட்டு சீஃப் அப்படின்னா அது ஒரு ஹானரபிள் போஸ்ட். அவர் அதில் இருப்பாங்க, அவங்க இருந்து அதில் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு பிரசிடெண்ட்டு நினச்சியோ, ஒரு கவர்னர் நினச்சோ திடீர்னு அப்படியே இன்றிலிருந்து இதுதான் சட்டம், இன்னையிலேருந்து இதுதான் சட்டம்னு அவங்களுக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது. ஓகே, அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இவர்கள் செய்து கொண்டிருக்கிற இன்றைய ஆட்சி அமைப்பு நிலைகளில் மிக தெளிவாக எதிர்க்கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களில், எதிர்க்கட்சிகள், அவங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற மாநிலங்களுக்கு தொடர்ந்து தொல்லைகளை எந்த ரூபத்திலேயாவது. இப்போ சார் கூட பேசும்போது சொன்னாங்க, ஆளுநர் தான் எல்லாத்தையும் தொடங்கி வைக்கணும். ஆளுநர் எப்படி தெரியுமா? ஆளுநர் தான் எல்லாமே. அசம்பிளிக்கு போனால் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆளுநர் என்றைக்குமே இல்லாத அளவிற்கு ஏன் வித்தியாசமாக நடந்துக்கணும்? இவ்வளோ நாள் இதெல்லாம் இல்லையே, அப்போ இது எங்கேருந்து வருது? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தீங்கன்னா முதல்வர் கேட்ட கேள்வியினுடைய நியாயம் புரியும். சார், கவர்னர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, ஆளுநர் உரை வருது, படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் தாய் வாழ்த்தை மதிக்க மாட்டேன்றது, அப்புறம் என்ன பாதியிலே இறங்கி ஓடினார். நடந்துகிட்டு இருக்கும்போது சார் பாதியிலே இறங்கி ஓடினார். ஆனாலும் கூட அரசாங்கம் மிக தெளிவாக பின்ன என்ன, ஆளுநர் அவர் பாட்டுக்கு ஏஞ்சி போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ தமிழ்நாட்டு மக்களையே மதிக்கலன்னு அர்த்தம். தமிழ்நாடு அரசாங்கத்தை நீ மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு சொல்றோம்னா, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யல. சரி, அதையும் பார்க்கல, இதையும் பார்க்கல. தேவையில்லாத கமிட்மெண்ட், தேவையில்லாத அவர் பேசிட்டோம், தேவையில்லாத கமிட்மெண்ட்டை செஞ்சு அரசாங்கத்தினுடைய நடைமுறைகளை கெடுக்கணும். இவங்களுக்கு என்ன வேணும்? இவங்களுடைய ஜட்ஜி சதாசிவ மாதிரி, ஜஸ்டிஸ் சதாசிவ மாதிரி வந்தா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க உடனே அவங்களுக்கு கவர்னர் கொடுப்பாங்க. சார், கவர்னர் போஸ்டே பிரசிடென்ட்டையும் கவர்னரையுமே இழிவுபடுத்த அந்த பொறுப்புகளுக்கு இருக்கிற மரியாதையை குறைச்சதே இவங்கன்ற மாதிரி தான். ஜஸ்டிஸாக இருக்கக்கூடியவர் வெளியில வந்தவொடனே கவர்னர் ஆக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு தீர்ப்பு, கோத்ரா வழக்கில் எல்லாம் ரிலீஸ்,
இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்தியாவினுடைய சட்ட ஆட்சியை, இந்தியாவினுடைய ஜனநாயக முறையை எல்லாவற்றையுமே இவங்க விருப்பத்துக்கு போறதுக்கு தடையாக அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறாங்க சார். அது அதை முடியாதுன்னு சொன்ன உடனே இவங்க எல்லா விதத்திலையும் எதிர்த்துக்கிட்டு இப்படி கண்ணாப்பண்ணான்னு பேசுறாங்க. ஆனால் நியாயம் அல்ல. சட்டப்படியாக இன்றைக்கு இந்திய நாட்டின் 145 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டிற்கு அரசியலமைப்பு சட்டம் தான் பாதுகாப்பு. அதை தான் ஜஸ்டிஸும் முடிவு பண்ணி சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதை விட்டுட்டு எனக்கு இந்த அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரம் இருக்கு எந்த அளவுக்கு ஆனோம்னா என்ன அர்த்தம் இல்ல சார், நல்லா புரிஞ்சுக்கணும் சார். அதை நீக்கணும் அப்படின்னு தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க. நாங்க அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், நாங்களாம் சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத அவங்கள அறியாமலே வெளியில கொண்டு வராங்க. அதுதான் புரியும். இதுவரையில் இந்தியாவில் இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்ததில்லைன்றதை நம்ம ஒரு தடவை நினைச்சு பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட் என்பது நீதித்துறை அனைத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு தலைமை, அது சுதந்திரமான ஒரு தனி அமைப்பு உள்ளது. அப்படிப்பட்ட அந்த நீதித்துறையில் தேவையே இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேள்விகள் கூட அவங்க கேட்டு அது வேறு விதமாக கூட வரலாம். அதை பப்ளிசிட்டி பண்ணி பெரிய இதாகி கோர்ட்டு மேலேயே ஒரு சின்ன இதெல்லாம் உருவாக்குறது தவறு. நீதித்துறை இவர்களால் களங்கப்படுத்தப்படுது. பிஜேபியினுடைய செயல் தான் இது லீக் ஆனதுன்ற. சார் ரொம்ப